ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 417. பொருட்பாலிலே அரசியலிலே கேள்வி என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், பிழை துணர்ந்தும் பேதமை சொல்லார் இடை துணர்ந்தீண்டிய கேள்வியவர். பிழை துணர்ந்தும் பேதமை சொல்லார் இடை துணர்ந்தீண்டிய கேள்வியவர். அதாவது நுட்பமாக ஆராய்கின்ற தன்மையை சிறந்த கேள்வி அறிவினை உடைய சான்றோர்கள் தாம் பிழைப்பதற்கு பிரச்சனைகள் உண்டாகும் என தெரிந்தாலும் கூட பிறரின் நன்மைக்கு புறம்பானதை அவர்களுக்கு சொல்ல மாட்டார்கள் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். தெளிந்த நுட்பமான அறிவுடைய பிறரின் நன்மைகளை மட்டுமே விரும்புகின்ற சான்றோர் பெருமக்கள் தாம் கேள்விப்பட்டதையெல்லாம் அப்படியே அந்த மக்களுக்கு எடுத்து கூற மாட்டார்கள். அந்த கருத்துக்களில் இருக்கின்ற உண்மை பொருளினை அவர்களுக்கு மக்களுக்கு நன்மை விளைவிக்கின்ற பொருளை மட்டுமே எடுத்து கூறுவார்கள். அவ்வாறு எடுத்து கூறுவதால் தமது பிழைப்பிற்கு ஊறு விளையும் என்று கருதினாலும் கூட பிறருக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய கருத்துக்களையே அவர்கள் கூறுவார்கள். தமக்கு நன்மை விளைய வேண்டும் என்ற நோக்கில் அந்த கருத்துக்களை எடுத்து கூற மாட்டார்கள் என்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசன் இயற்றியிருக்கிற ஒரு அருமையான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. அந்த பாடல் வரிகளிலே பிரசங்கம் செய்கின்ற ஒருவர் மக்களிடையே வசன நடையிலே இவ்வாறு ஒரு கருத்தினை கூறுவார். விதியாகப்பட்டது வலியது, அதை யாரும் வெல்ல முடியாது. பாண்டவாலை பார்க்கலையோ, ஜானகியை விட்டு ஸ்ரீராமனையே பிரிக்கலையோ, பெரியவா சொன்ன வேதங்கள் பொய்யில்லே, ஆகவே விதி வலியது. அந்த பிரசங்கத்தை கேட்கின்ற நாயகன் அதனை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு மக்களுக்கு எடுத்து கூறாமல் அவற்றை ஆமோதிக்காமல் அதில் இருக்கின்ற உண்மை பொருளை உணர்ந்து தெளிந்து அதனை இவ்வாறு மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவார். மக்களே, விதி என்று இந்த உலகில் ஏதும் இல்லை. வேதங்களே வாழ்க்கை ஆகாது. அவையெல்லாம் நாம் நம்மை உணர்ந்து மேன்மை அடைவதற்குத்தான் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு உடல் ஆற்றல், உள்ளம் என்கின்ற மன ஆற்றல் இருப்பதை நீங்கள் உணருங்கள். உணர்ந்து செயல்பட்டு மேலே மேலே முன்னேறுங்கள். தொடர்ந்து உழைத்து முன்னேறி கொண்டே இருங்கள் என்று தான் கேட்டதொரு கருத்தினை அப்படியே இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் அவற்றை ஆமோதிக்காமல் அதில் இருக்கின்ற வாய்மையை, உண்மை பொருளை, நன்மை தருகின்ற அந்த சிறப்பான கருத்தினை இந்த மக்களுக்கு சிறந்த கேள்வி அறிவுடைய அந்த சான்றோனாக நாயகன் எடுத்துரைக்கின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1970 வெளிவந்த சொர்க்கம். கண்ணதாசனின் அற்புதமான வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையமைக்க TM சௌந்தரராஜன் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த உயர்வுமிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. விதி என்று ஏதும் இல்லை, வேதங்கள் வாழ்க்கை இல்லை. விதி என்று ஏதும் இல்லை, வேதங்கள் வாழ்க்கை இல்லை. உடல் உண்டு, உள்ளம் உண்டு, முன்னேறு மேலே மேலே, முன்னேறு மேலே மேலே. விதி என்று ஏதும் இல்லை, வேதங்கள் வாழ்க்கை இல்லை. உடல் உண்டு, உள்ளம் உண்டு, முன்னேறு மேலே மேலே, முன்னேறு மேலே மேலே. எனவே எதையும் நுட்பமாக ஆராய்கின்ற தன்மை படைத்த சிறந்த கேள்வி ஞானமுடைய பிறரின் நலனை மட்டுமே விரும்புகின்ற சான்றோர்கள் தாம் பிழைப்பதற்கு
பிரச்சனைகள் ஏற்படும் என்று உணர்ந்தாலும் கூட பிறரின் நன்மைக்கு புறம்பானதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல மாட்டார்கள் என்கின்ற இந்த திருக்குறளின் அருமையான கருத்தினை அறிந்து உணர்ந்து நாம் கேள்விப்படுகின்ற அனைத்தையும் அவர்கள் இருக்கின்ற நன்மைகளை உணராமல் உண்மைகளை உணராமல் பிறருக்கு எடுத்து கூறக்கூடாது. பிறரின் நன்மையை கருதியே அவர்களின் உயர்வினை கருதியே நமது கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்தினை நாம் இந்த திருக்குறளின் பொருளிலிருந்து உணர்ந்து வாழ்க்கையிலே சிறந்த கேள்வி ஞானம் பெற்று அவற்றை பிறரின் நன்மைக்கு பயன்படுத்தி புகழினையும் பெருமையையும் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 418. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் க. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.